வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னா சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பா அரிசி போட்டு பண்ண போகிறேன். ஜீரக சம்பா அரிசி அளந்துக்கிறேன். அரிசி பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும். அளந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த பிரியாணி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. வதங்கிட்டுருக்கு. இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே புதினா கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். அப்புறமா தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள். இப்போது முக்கால்வாசி தண்ணி இழுத்துக்குச்சு. இப்போ கால்வாசி தண்ணி இருக்குது. இப்போ நம்ம விசிலோடு சேர்த்து மூடி போட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். விசில்லாம் வர தேவையில்லைங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு கஞ்சி சுத்தாமல் எப்படி உதிராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஜீரக சம்பா அரிசி பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக வந்திருக்கு. சண்டே ஸ்பெஷல் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணிங்க. ஆனியன் பச்சடி, எக்குங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக வெந்து வந்திருக்கு. குழையவே இல்லை, கஞ்சி சுத்தவும் இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி, ஆனியன் பச்சடி, முட்டை,
என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.